Hello friends, welcome back to our channel. மாணவன் ஆசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோல 7th ஸ்டாண்டர்ட் 3rd term examination 2025 இங்கிலீஷ்க்கான கவர்மெண்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ அது பார்க்கிறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுடைய ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025 இங்கிலீஷ்க்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதல இருக்க क्वेश्चन பேப்பர் நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இதல choose the correct verb forms கொடுத்திருக்காங்க. direct indirect speech தான். So இதெல்லாம் book back நல்லா grammar பார்த்து வச்சுக்கோங்க. Change the following sentence direct to indirect speech ரொம்ப important. அதே மாதிரி answer any four of the following பொறுத்த வரைக்கும் கீழ பாருங்க நமக்கு memory poem sea fever first 5 lines of sea fever read the poetic lines and answer the question கொடுத்திருக்காங்க. next வந்து பாத்தீங்கன்னா choose the correct form of once இதெல்லாம் ரொம்ப ரொம்ப important. So இதான் வந்து பாத்தீங்கன்னா 7th standard English annual examination 2025 கான கவர்மெண்டோட ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். So இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चंस நல்லா படிச்சிட்டு போங்க. write a letter to your class teacher requesting him to grant you leave for 2 days your sister marriage. section G பொறுத்த வரைக்கும் read the given passage and answer the question given. ஒரு passage கொடுத்துருவாங்க, அதை நீங்க ரீட் பண்ணிட்டு கீழ some question கேட்பாங்க, அதுக்கு நீங்க ரைட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இந்த क्वेश्चन பேப்பர் பாத்துக்கோங்க. இதான் 7th standard English common annual examination 2025 கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை Subscribe பண்ணுங்க. Thank you.